வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ். இது ஆக்சுவலி இது நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். சிம்பிள் ரெசிபி தான் இது. இன்றைக்கி குக் வித் கோமாளியில் வந்து கனி இருக்காங்களே, அவங்க பண்ணதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு ஜட்ஜஸ் எல்லாம் பாராட்டினாங்க. அது வந்து இம்யூனிட்டி ரவுண்ட்லேயும் அது வின் பண்ணாங்க. அதனால் அதை சரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரைஸ் வேக வச்சுட்டேன். தயிர் சாதத்துக்கு தாளித்து எப்போதும் நம்ம கொட்டுற மாதிரி கொட்டிட்டு தயிர் சாதம் கிளறிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். எப்போதும் தயிர் சாதம் தாளிக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சோன்னு கொஞ்சமாக பெருங்காயம், கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தில் நம்ம போட்டு இதை தயிர் சாதம் பண்ணிக்கலாம். பாதி சாதம் தான், ஒரு அளவுக்கு வச்சேன். இதில் பாதி தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிடக்கூடாது. நம்ம தயிர் சாதம்னாலே ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம். அது மாதிரி பண்ண வேண்டாம். இதை ஓரளவுக்கு ஸ்மாஷ் பண்ணால் போதும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு வச்சதை இதில் கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணால் போதும். இப்போ கர்டு சேர்த்துக்கலாம். நல்ல கட்டி தயிராக இருக்கணும் இதுக்கு. நல்ல கட்டி தயிர் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பால் ஊற்ற வேண்டாம். நம்ம யூஸ்வலாக தயிர் சாதம்னா பால் ஊற்றிட்டு செய்வோம். இதுக்கு ஃப்ரிட்டர்ஸ்க்கு வந்து பால் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அப்போ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது கஷ்டம். அதனால் இப்படி இருக்கட்டும். நம்ம தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. அரிசி மாவு 1 ஸ்பூன், பிரெட் க்ரம்ஸ் ஒரு ஸ்பூன், அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட தூள் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் சாதத்தை ஓரளவுக்கு இந்த சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கணும். பாருங்கள், தண்ணியாக இல்லாமல் இருக்குது. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நான் நடுவில் சென்டர் பண்ணிவிட்டு என்ன ஊறுகாய் வேணாலும் வைக்கலாம். லெமன் வைக்கலாம், மாங்காய் வைக்கலாம். நான் வந்து மாங்காய் இஞ்சி இருந்தது வீட்டில், அதனால் மாங்காய் இஞ்சி ஊறுகாய் வச்சுருக்கேன். வச்சுட்டு திரும்ப இதே பாலை க்ளோஸ் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளோட கர்ட் ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 5 minutes மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் எப்படி பொரிச்சு எடுக்கணுன்றதை காமிக்கிறேன். இப்போ எண்ணெயை வந்து நான் காய வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாலாக எடுத்து நம்ம இந்த மைதா மாவு வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் ஒரு கோட்டிங், எல்லா சைடும் படுற மாதிரி மைதா மாவு கோட் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து இந்த அப்பளம் இருக்குது பாருங்கள், அதில் கோட் ஆகணும். இந்த கர்ட் ரைஸ் அப்படியே கோட் ஆகணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு தயிர் சாதம்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சுனாக்கா கர்ட் ரைஸ் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இதில் ஒரு பால்ஸாக நம்ம போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்துட்டுருக்கு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுருக்கோம். சிம்லேயே வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ மீதி பால்ஸையும் நான் போட்டு எடுத்துடுறேன். நம்மளோட கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.